ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். அனைவருக்கும் காதலர் தின இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால சிம்பிளா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கேக் செய்யறதுக்கு அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. வீட்டில் உள்ள குறைவான பொருட்களே போதும். ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தில் டேஸ்டான இந்த கேக்கை நீங்களும் செய்யலாம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக அருமையான டேஸ்டில் இருக்கும். இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி கேக்கை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ பயன்படுத்துகிறா இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க ரவை சுகர் ரெண்டையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவையை சுகரோடு சேர்த்து அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக பவுடராக இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்ததாக இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ 3 முட்டையுமே உடைச்சிட்டு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு சேர்க்குற எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயிலை பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க முட்டை, நெய், உப்பு இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ திரும்பவும் இதை நம்ம நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க முட்டையே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கரண்டி போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் சரியாக இருக்கும். இப்போது இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்துருக்க பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கேக் செய்கிறதுக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு கேக் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி கேக் செய்கிற இந்த ட்ரே தான் எடுத்திருக்கேன். அதில் நெய் கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் வந்து கேக் செஞ்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேக் ட்ரேயோட அடிப்பக்கத்தில் நான் பட்டர் ஷீட் வந்து அதே அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நம்ம இப்போ தடவி இருக்க நெய் மேலே கொஞ்சம் கோதுமை மாவோ இல்லை மைதா மாவையோ லைட்டாக இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா அப்போவும் கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம போட்டிருக்க பட்டர் ஷீட் மேலேயும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேக் ட்ரேயை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். எப்போதுமே கேக் செய்யும்போது நம்ம மாவை சேர்க்கும் போது மட்டும் அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தான் சேர்க்கணும். ஏன்னா கேக் வெந்து ஒப்பி வர்றப்ப ஃபுல்லாக பாத்திரம் நிறைய வந்துடும். மாவை சேர்க்கும் போதே கேக் ட்ரே ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு கேக் ஒப்பி வரும்போது அந்த மாவு எல்லாமே பாத்திரத்தில் வடிஞ்சு வீணாக போயிடும். பாருங்கள், நான் இப்போ கேக் ட்ரேயில் நான் எப்படி பாதி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேனோ அதே மாதிரியே சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கேக் செய்கிறதுக்கு நான் எப்போதுமே ஒரு பழைய குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கும் நான் அந்த குக்கர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குக்கர் இல்லைன்னா பழைய கடாய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்ததாக நம்ம கேக் ட்ரேயை வைக்கிறதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டு வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ஸ்டாண்டு மேலே சென்டராக பார்த்து சேர்த்துக்கங்க. கேக் ட்ரேயை குக்கரில் வச்ச பிறகு இப்போ மூடி போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கரோட மூடியில் பெல்ட்டோ விசிலோ எதுவும் போட வேணாம், நார்மலாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த கேக் வேகிறதுக்கு மொத்தமாக 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம ஆனால் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலே கேக்கை நம்ம லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கணும். அதனால் 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணியும் நல்லா சூடாக்கி கேக் வந்து லைட்டாக எலும்பி வந்திருக்கும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், லைட்டாக எலும்பி வந்திருக்கும். இந்த மாதிரி எலும்பி வந்திருக்கப்ப இந்த கேக்கில் நம்ம என்ன டெக்கரேஷன் பண்ண நினைக்கிறோமோ அதை பண்ணிக்கலாம். மாவாக இருக்கும்போதே நம்ம இதை வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டோன்னா கேக் எலும்பி வரும்போது நம்ம பண்ணுற டெக்கரேஷன் எல்லாமே உள்ளே போயிடும். அப்படி இருக்கிறப்ப டெக்கரேஷன் தெரியாது. அதே சமயத்தில் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக உப்பி வரும்போது அந்த கேக்கை எப்படி டெக்கரேட் பண்ண நினைக்கிறோமோ அதே மாதிரி டெக்கரேட் பண்ணோம்னா எப்படி பண்ணுறோமோ அது அப்படியே இருக்கும்.
இப்போ இந்த கேக்கை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் எனக்கு பாதாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே நான் ரெட் கலர் டுட்டி ஃப்ரூட்டி மட்டும் வாங்கி அதையும் சுற்றிலும் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டுட்டி ஃப்ரூட்டியும் பாதாம் மட்டும் வச்சு நான் இப்போ டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போது திரும்பவும் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துலேயே நம்ம ஓப்பன் பண்ணதுனால அடுத்த ஒரு 30 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேக்கு வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ கேக்கு முழுமையாக வெந்து வந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன குச்சி வச்சோ இல்லை இந்த பலகாரம்லாம் எடுப்போம்ல, அந்த கம்பி வச்சோ லைட்டாக குத்திட்டு எடுத்து பாருங்கள். அதில் எதுவுமே ஒட்டலைன்னா நமக்கு கேக்கு நல்லா முழுமையாக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ குச்சியில் எதுவுமே ஒட்டலை, அதனால் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேக்கை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். கேக்கு முழுமையாக வெந்துருச்சு. கேக்கை நம்ம வெளியில் எடுத்த உடனே நம்ம கேக்கை வந்து ட்ரேலேருந்து எடுத்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். சூடு நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நல்லா கேக்கும் ஆறிடுச்சு. அதனால் சுற்றிலும் கத்தி வச்சு லைட்டாக இந்த கேக்கை எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த கேக் ட்ரேயை அப்படியே தலைகீழாக எடுத்து போட்டு லைட்டாக அடிப்பக்கத்தை தட்டி விட்டிங்கனாலே நம்ம கேக்கு ட்ரேலேருந்து கேக் வந்து அழகாக கலண்டு வந்துடும். பாருங்கள், கேக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக கலந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம கேக்கில் அடிப்பக்கத்தில் போட்ட பட்டர் ஷீட்டுமே அப்படியே தான் இருக்குது. இதை மெதுவாக நம்ம உரித்து எடுத்துடலாம். கேக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நம்ம கேக்கை டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்து நான் ஒரு ஒயிட் கலர் பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குங்கிறத. கேக்கை கட் பண்ணுறதுக்கே நமக்கு கத்தி வந்து நல்லா சாஃப்டான கேக்குங்கிறதுனால ஈஸியாக உள்ளே இறங்குது பாருங்கள். இப்போ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம கேக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.